Hi friends, welcome back to Birlas Parvai. நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நமக்கு வச்ச ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நைட் டிரைவிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஹைவேல ஒரு டார்க்கில் இப்போ வந்து உட்காந்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹைவேல நைட் டிரைவ் வந்து பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி ரூல்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி ஒரு டிரைவ் போய் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாமே டார்க்கில் தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லைட்டிங் வந்து அப்படி இப்படி இருக்கும். அதனால் என்னோடய வாய்ஸை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போக போகிறோம் ஹைவேல நைட்டில் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்போ என்னென்னலாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விண்ட்ஷீல்ட், அதாவது கண்ணாடி, முன்னாடி இருக்கிற கண்ணாடி அண்ட் தென் சைட் மிரரு, இந்த விண்டோவோட கிளாஸ்லாம் வந்து நல்லா வைப் பண்ணிக்கணும், நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு வெட் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் தொடச்சிடணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸில் வந்து ஏதாவது நீங்கள் தொடச்சதில் வந்து லைட்டாக அப்படி இப்படி ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருந்து கார் வரும்போது அதோட லைட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹெட்லைட்டோட ஃபங்க்ஷனை முதலே செக் பண்ணிடுங்க. டிம் பிரைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஏன்னா உங்களுக்கு டிம் பிரைட் வந்து நைட் டிரைவிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் 2 பல்புமே ஒர்க் ஆகுதாங்கிறத ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, வைப்பரோட ஃப்ரண்ட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டேங்க் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அதில் வந்து தண்ணி வந்து போதுமான அளவு இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, திடீர்னு நீங்கள் நைட் ட்ரைவ் போகும்போது மழை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி வந்து சரியாக இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்ன ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஹைவேல வந்து லேன் வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். அதுவும் நைட் டிரைவிங்கில் ரொம்ப முக்கியமாக வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லேன் ஷிஃப்ட் பண்ணும்போது கம்பல்சரியாக இண்டிகேட்டர் வந்து கொடுக்கணும். இண்டிகேட்டர் கொடுக்காம நீங்கள் லேன் மாறக்கூடாது. அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் வந்து அதுதான், அதுவும் நைட் டிரைவிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடோட லிமிட்டை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அதாவது ஹைவேல போகும்போது நம்ம இந்தியன் நேஷ்னல் ஹைவே வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோ நம்ம ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நைட் டிரைவிங்கில். அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது, ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட விசிபிலிட்டி டே டைமில் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கும். பட் நைட் டிரைவில் உங்களோட விசிபிலிட்டி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம காரில் இருந்து நமக்கு முன்னாடி நமக்கு தெரிகிற அந்த வியூ வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில். அப்போது நீங்கள் அந்த ரொம்ப ஸ்பீடாக போனீங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் ஒரு பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த கேப்புக்குள்ளே வண்டி வந்து நிற்காது. அதனால் நீங்கள் ஸ்பீடை வந்து 80 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது கம்பல்சரி. இந்த ஹெட்லைட்டோட பொசிஷன் ஒன்று இருக்குது. அது வந்து எதுக்காக அப்படின்னா, உங்கள் காரில் எந்த அளவுக்கு லோடு இருக்கோ அதை பொறுத்து அந்த செட்டிங் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட பேக் சீட்டில் நீங்கள் ஃபுல் லோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க, நீங்கள் டிக்கிலையும் நல்ல லோடு ஏற்றிருக்கீங்கன்னா கார் வந்து எப்பயுமே எப்படி அந்த லோடில் வந்து இந்த கண்டிஷனில் போகும். அதாவது இந்த கண்டிஷனில் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிடும். அப்போது உங்களோட ரோடில் இருக்கிற அந்த ஹெட்லைட்டோட ஃபோக்கஸ் வந்து வராது. அப்போ அது வந்து மேலே நோக்கி, வானத்தை நோக்கி லைட் வந்து அடிச்சிட்டு இருக்கும். உங்களுக்கு ரோடே தெரியாது. அப்போது ஹெட்லைட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டில்ட் பண்ணலாம். எனிவே கார் இந்த பொசிஷனில் இருந்தால் கூட ஹெட்லைட்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டில்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு செட்டிங் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் ஒரு செட்டிங் இருக்குது. அதில் வந்து ஒரு ரோலிங் சுவிட்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண நீங்களே பார்க்கலாம். அந்த ரோடில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த லைட்டிங்கோட ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து போகுதுங்கிறத நீங்களே பார்க்க முடியும். அப்போது அந்த ஃபுல் லோடு கண்டிஷனில் காரை ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறமா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரோடு வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி அந்த ஹெட்லைட்டை ரோல் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரோட விசிபிலிட்டி வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று, இந்த ரூஃபில் இந்த லைட் இருக்கு இல்லையா,
இந்த லைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிகிட்டே வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அதோட கிளார் வந்து எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போயுமே கார் வந்து நீங்கள் நைட் ட்ரைவில் போகும்போது ஃபுல் டார்க்கில் இருக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல் டார்க்கில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அங்கங்கே கிளார் அடிக்கிற இஷ்யூஸ் வந்து இருக்காது. அதனால் நான் இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைவேல நீங்கள் நைட்டு ஓட்டும் போது லேன் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க, நமக்கு முன்னாடி 2 லேன் இருக்குது. ஒரு சில ஹைவேல 3 லேன் இருக்கும். அப்போது இந்த 2 லேனில் எந்தெந்த லேனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் போகிறீங்க, அதாவது எப்பயுமே இந்த ரைட் சைடு ட்ராக் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த டிவைடரை ஒட்டி இருக்கிற ட்ராக் வந்து எப்பயுமே ஹை ஸ்பீட் ட்ராக்கு. அதில் போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி ஒரு சுமோ போகுது பாருங்கள், அது வந்து ஸ்லோ ஸ்பீடில் போகுது, அதனால அவங்க லெஃப்ட் ட்ராக்கில் போகிறாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் போகிறதுனால ரைட் ட்ராக்கில் போயிட்டு அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். அப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ராக் வந்து எப்பயுமே வந்து ஸ்லோ ஸ்பீட் ட்ராக்கு, ரைட் சைடில் இருக்கிறது ஃபாஸ்ட் ட்ராக். இது 3 ட்ராக் இருக்கிறது அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் வந்து ஸ்லோ, நடுவில் வந்து மீடியம், டிவைடரை ஒட்டி இருக்கிறது வந்து ஹை ஸ்பீட். ஸோ இந்த லேனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே வந்து ஹெட்லைட் யூசேஜ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து பிரைட்டில் வந்து ஆக்சுவலாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்க முடியுது எவ்வளோ தூரம் வந்து விசிபிலிட்டி இருக்குன்னு. இதே நான் டிம்மில் வச்சேன்னா எவ்வளோ விசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிம்மில் வைக்கும்போது எப்போயுமே வந்து கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் வரும். பிரைட் போகும்போது உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பிரைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டிவைடரில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளோட அந்த லைட்டோட இம்பேக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட் அப்படி இப்போ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிறப்ப நீங்கள் டிம் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்மளோட லைட்டிங் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு வெஹிக்கிளை எப்படி நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓவர்டேக் பண்ணும்போது கம்பல்சரியாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும். அப்போ சிக்னல் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னா, டேல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹார்ன் கொடுப்போம். ஸோ தேட் அவங்களுக்கு வந்து தெரியும் பின்னாடி வந்து வண்டி வருதுன்னு. நைட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டை வந்து நம்ம அவங்களுக்கு சிக்னலாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிம் பிரைட் வந்து ஃப்ளிப் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஏதோ ஒரு வண்டி வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது நமக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரைட் சைடு லைனில் வந்து ஒரு பஸ்ஸு போகுது, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லாரி வருது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லாரியை ஓவர்டேக் பண்ண போகிறோம். எனிவே அந்த பஸ்ஸு பின்னாடி தான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா 2 பேரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்காங்க. நல்ல கேப் விடுங்க. நைட்டில் ஓட்டும் போது ஒரு வெஹிக்கிளுக்கும் நல்ல கேப் இருக்கணும். ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிம் பிரைட் பண்ணி காமிச்சோன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து வர்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஓவர்டேக் பண்ணி கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைட்லேருந்து ஒரு ஸ்லோவாக ஒரு லாரி இப்படி தான் போகக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் லேன் மாற போகிறீங்க, இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. நம்ம லெஃப்ட்டில் போயிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ண போகிறோம். ஆக்சுவல் ரூல் படி இந்த லாரி வந்து இப்போ லெஃப்ட் ட்ராக்கில் தான் வந்திருக்கணும், அவங்க ரைட்டில் வர்றாங்க. இப்போ பஸ்ஸை ஓவர்டேக் பண்ண போகிறோம், இண்டிகேட்டர் போடுங்க, ட்ராக்கை மாறுங்க, ஓவர்டேக் பண்ணுங்கள், அவங்களுக்கு சிக்னல் கொடுங்க, நாங்கள் வந்து இந்த ட்ராக்கில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று நமக்கு ரொம்ப நியூசன்ஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா மிரர், அதாவது ரியர் மிரர் இருக்குல்ல, அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பின்னாடி வர்ற வெஹிக்கிளோட லைட் பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணில் வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டே இருக்குது. அப்போது எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற நாபை வந்து இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அந்த லைட்டிங் வந்து நமக்கு ரூஃபுக்கு போயிடும், நம்ம கண்ணுக்கு அடிக்காது. அந்த வண்டி நம்மளை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு எப்பப்பெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ வந்து இதை இப்படி தூக்கி விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இன்னொரு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் இருந்து வர்ற லைட்டு வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிறது. அதாவது நீங்கள் அந்த பிரைட் லைட்டை வந்து 5 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு என்ன ஆகும்னா அப்படியே மறைச்ச மாதிரி ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஐபாலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காம தரையை பாருங்கள். லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ இருக்கிற அந்த ஒயிட் லைனை வந்து பாருங்கள். ஸோ அந்த ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு நீங்கள் அதுலேருந்து டைவர்ட் ஆகி அந்த லைனை பார்த்துட்டு தென் திருப்பி நீங்கள் ரோடை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணலாம். கண்டினியூஸாக வந்து நீங்கள் அந்த லைட்டிங்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தலைவலி வரும். அது நீங்கள் லாங் ரனில் போகும்போது
அது உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா, ரோட்டில் இருக்கிற சைன் போர்ட்ஸை கம்பல்சரியாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடத்துல வந்து ஒரு ஆரோ போட்டு எல்லோ போர்டு வச்சுருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த சைடு வந்து ரோடு வந்து டேர்ன் ஆகுதுங்கிறத அதுதான் சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டில் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கர்வை வந்து நீங்கள் இந்த சைன் போர்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அந்த திரும்புகிற ரோடு வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு கண்ணில் தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போது இந்த சைன் போர்டை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வரணும். இப்போ சைன் போர்டு இருக்கா, அந்த இடத்துல வந்து ஒரு டேர்னிங் வருது அப்படின்னா ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு சேஃபாக வந்து அந்த டேர்னிங்கை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, அதாவது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ரோட்டில் நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா வந்து இந்த பேரிகார்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நடுவில் வந்து ஒரு ஓப்பன் வருது அப்படின்னா, ஒரு பெடஸ்ட்ரியனோ இல்லை நடுவில் வெஹிக்கிள் கிராஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பேரிகார்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த பேரிகார்டை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கிராஸ் பண்ணணும். அதை நீங்கள் வந்து முன்னாடியே கவனிச்சிடணும். ஏன்னா அதில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்டரை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அந்த இடத்துல ஒரு பேரிகார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ரிஃப்ளெக்டரே இல்லாத ஒரு பேரிகார்டை கொண்டு போய் நடுவில் வச்சுருப்பாங்க. அப்போது அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து முன்னாடியே ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எஸ் மாதிரி வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பேரிகேடை வந்து ஜிக்ஸாகாக வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எஸ் மாதிரி எடுக்கணும், ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெஹிக்கிளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெஃப்ட் ட்ராக்கில் போயிட்டு பார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த லாரிஸு அவங்கெல்லாம் பின்னாடி வந்து ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நமக்கு தெரியும். இப்போ முன்னாடி பாருங்கள் ஒரு லாரி போகுது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ நீங்கள் பிரைட் பண்ணிங்கன்னா நல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்தால் பின்னாடி வந்து அது ஒரு வெஹிக்கிள் அங்கே இருக்குங்கிறது நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த வெஹிக்கிள் வந்து நிற்குதா போயிட்டுருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் மூவ் தான் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்ல வேகமாக வருவோம். அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். அந்த வெஹிக்கிள் நிற்குதா இல்லை மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்கிறது அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு பழகிக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹைவேல கார் எப்படி ஓட்டணுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். நம்ம என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் ஹெட்லைட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு லெசனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.